இதை ரீட் பண்ணி என்ன ரிலேஷன் கண்டுபிடிங்க முத. இஃப் 40 ஏ வந்து 10 பி வந்து 8 சி 15 அந்த ஏபிசியில ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. ஏபிசிக்கு மீனிங் அந்த சிம்பிளை போட்டா ஆன்சர் 65 வருது. சரிங்களா? 15 ஓகே 15 இந்த 15 கழிச்சா மிச்சம் எவ்வளவு இருக்கு இதுல? 15 கழிச்சா 50. இப்ப 50 எப்படி வரும்னு பாருங்க. 40 10 கூட்டினா 50. ஆனா அந்த 8 வேற எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்ப 40 10 பெருக்குனா 400. 400 8ஆல வகுத்தா எவ்வளவு வருது? 400 400 டிவைடட் பை 8 எவ்வளவு? 50 வருதா? 50 கூட இதை கூட்டினா 65 வருது. சோ அப்ப இதை அதே மாதிரி திங்க் பண்ணி பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப ஏன்னா பெருக்கல் எடுங்க. அப்புறம் பிக்கு வந்து வகுத்தல் எடுத்து பாருங்க. அடுத்து பிளஸ் போட்டு பாருங்க. 450 450 9ஆல வகுத்தீங்கன்னா 50. 50 கூட 20 கூட்டினீங்கன்னா 70. அப்ப ஏக்கு பதிலா நம்ம எடுக்க வேண்டியது பெருக்கல், பிக்கு பதிலா வகுத்தல், சிக்கு பதிலா கூட்டல். அப்ப இது 7 × 9 63. 63 3ஆல வகுத்தீங்கன்னா 21. அது கூட 8 கூட்டினா 29. ஆப்ஷன் 4. கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா போதும். அந்த லாஸ்ட் கொடுத்திருக்கிறது இப்ப 15 இருக்கு, இங்க 65 இருக்கா, அதனால தனியா எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதோ எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேயும் 70 20 இருக்குல்ல, அதை கழிச்சு பார்த்தா மிச்சம் 50 இருக்கு. இப்ப இதை கூட்டி பார்க்கும்போது இங்க ஆன்சர் வருதுன்னா இங்க இங்க ஒருவேளை 8 இல்லைன்னு வைங்களேன், இதை கூட்டி அப்படியே எழுதிருக்கலாம். பட் ஆனா இங்க 8 வேற இருக்கிறதுனால அப்ப இதை வேற என்ன பண்ண முடியும்? 8 டிவைட் ஆகணும். அப்ப பெருக்குனா தானே பெரிய நம்பரா வரும். ஏன்னா நம்ம இதை கழிச்சோம்னா 30ன்னு வந்துடும். 30 8 வகுக்குமா? வகுக்காது. 400னா 8 வகுக்கும். அந்த மாதிரி வேகமா யோசிக்கணும். என்ன ஆபரேஷன் பண்ணா ஆன்சர் டேலி ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா?